எங்கள் ஊரில் சித்திரை திருவிழா போட்டிருந்தாங்க. இந்த பண்டிகை வந்து 3 நாள் மட்டும்தான் நடக்கும். அந்த 3 நாளில் 18 கிராமத்துக்கும் சாமி ஊர்வலமாக போயிட்டு வந்துச்சு அப்படின்னாவே பண்டிகை முடிஞ்சிடும். அதனால ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒரு ஒரு நாள் போய் பொங்கல் வைப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட் நாள் போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுட்டு தூரியெல்லாம் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. பொங்கல் வந்து அடுத்த நாள் தான் வச்சோம். அடுத்த நாள் பொங்கல் வைக்கும் போதெல்லாம் செம்ம கூட்டம். ஏன்னா 18 கிராமத்தில் இருந்து பொங்கல் வைப்பாங்க அப்படிங்கிறதுனால அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வெயிலுக்கு செம்மையாக இருந்துச்சு. சாமி எப்படா வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நல்லபடியாக பொங்கல்லாம் வச்சு பூஜைலாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். மழை அப்படி பிடிச்சிருச்சு. இந்த கோயிலில் எப்பவுமே இந்த ஐதீகமாமா இந்த சாமி வந்து கோயிலில் சேர்ந்துச்சு அப்படின்னாவே ஊர் ஃபுல்லாக மழை பெய்யும் அப்படின்றது எல்லா பெரியவங்களுமே அங்கே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே சாப்பிட்றதுக்காக காலிஃப்ளவர், மசால் பூரி, பானிபூரின்னு இது எல்லாத்தையுமே வாங்கினோம். ஆனால் அங்கே எதுவுமே சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போனால் போதுன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் வந்து அங்கே வாங்கினது எல்லாத்தையுமே சாப்பிட்டோம்.